ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஸ்பைசியான கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஸ்டஃப் வச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சுடலாம். ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை எடுத்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பால் ஒரு 1.5 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். இது கூட சால்ட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஆயில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒன்றரை கப் மாவுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிடுங்க. இப்போது இதுக்கு ஸ்டஃப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுடுங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடுங்க. தாளிக்கிறதுக்கு நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சதும் இது கூட நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3லேருந்து 4 பல்லு அளவு பூண்டு. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தழை இது எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டஃப்காக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. உருளைக்கிழங்கை எடுத்து அவிச்சிட்டு நான் அந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். கட்டி கட்டியாக இல்லாமல் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இது போல் மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம வதக்கிறது கூடயே சேர்த்து வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இப்போது ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு குட்டி குட்டி பாலாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. இது இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம நகட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாவும் நகட்டிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியம் சைஸாக நகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பீஸா கட்டர் வச்சு கட் பண்ணி விட்டுக்கலாம். சைடெல்லாம் கட் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை 4 ஸ்கொயராக பிரிச்சுக்கலாம். நான் ஒரு கப்பில் கொஞ்சமாக மைதா மாவு,
அதில் தண்ணி கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி மைதா மாவை இதில் சைடில் கார்னரில் மட்டும் வச்சுக்கலாம். மசாலா பிரிஞ்சு வெளியே வராமல் இருக்கும். இப்போது இடையில நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணிவிடுங்க. இது போல் நல்லா ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க. சைடெல்லாம் நல்லா பிடிச்சு விட்டுருங்க. எண்ணெய் உள்ளே கோக்காமல் இருக்கும். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது போல் நல்லா பொரிஞ்சு வந்ததும் எடுத்துடலாம். இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.